ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மதிய லஞ்சுக்கு சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கேன். அது கூட பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். கீரைக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு அது கூட கீரை கூட போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ பருப்பு மட்டும் போட்டுக்கலாம், துவரம் பருப்பு. லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும் தண்ணி, அவ்வளோதான். போட்டுடலாம், குக்கர் மூடி போட்டுக்கலாம். இது ஒரு 6 விசில் வரட்டும். தண்ணி ஊற்றிக்கலாம். சாப்பாட்டுக்கு அரிசி அலசி வச்சுட்டேன், அவ்வளோதான். மூடி போட்டு சாதம் வடித்தாச்சு. இப்போ குக்கரில் கீரை போட்டோம், அதை எடுத்து பார்த்துக்கலாம் அப்படி இருக்கணும். நல்லா மசிஞ்சிச்சு. உப்பு போட்டு நல்லா மசிவோம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. நல்லா புளியை கரைச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஜீரகம், கடுகு, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் கீரைக்கு நல்லாயிருக்கும் சோம்பு போட்டால். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போது கீரையை போட்டுக்கலாம். சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆகிடுச்சு. இது சைடிஷ் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். ஓகே, கொதியெல்லாம் விட வேண்டாம், அது அப்படியே போதும் தாளிச்சு எடுத்தது. இப்போ உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு வானல் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வதக்கணும், தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், மதிய லஞ்சு சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, உருளைக்கிழங்கு சாதம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம மாறன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.